கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? அங்க ஒரு கிளவி ஒண்ணு கொடுது. போடானா உன்ன போய் கேட்டேன் பாரு. தெரியுதுக்காக நான் சொல்ல முடியும். இல்லடா, சிவன் எங்கே இருக்கிறாருன்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியுற மாதிரியா அவர் தொங்குவாரு. அது எங்க தொங்குறாரோ யாருக்கு தெரியும். சிவனே, அரியனும் நாராயணன் பத்மாசுரனை கொண்டு விட்டேன். கீழே இறங்கி வாங்க. மச்சான் வா மச்சான் வா. பெருமாள் பாடுற பாட்டா இது? எடுத்து கொடுக்குறேன். மச்சான், சிவனே. ஓ நாசவனே. நமச்சிவாயா. நமச்சிவாயா. நமச்சிவாயா இல்லையா? நமச்சிவாயா. சிவனே, யார் அது? அந்தயம் மச்சான் ஹரி நாராயணே. ஏய் பத்மாசுரா, அது அப்படியே நின்று போய் பாங்கலையே. நீங்க அதையே நோண்டிட்டு இருங்க. எதுவும் பண்ணாதீங்கப்பா. பண்ணிக்கோங்க. அந்தயம் மச்சான். ஏய் பத்மாசுரா, என்னை கொல்வதற்காக என் மைத்துனர் போல அவதாரம் வந்திருக்கிறேன் நீ. கிடையாது, நான் தான் உன் மச்சான். வா. ஒருபோதும் நம்ப முடியாது, நான் வர முடியாது, போயிட்டே நீ. என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா இல்லையா? அதை நான் நம்பவே மாட்டேன். என்ன மாட்டேன்? நீ அந்த பத்மாசூரனே தான். பெருமாளுடைய அடியாளம் உனக்கு தெரியுதா இல்லையா? அடியா? இப்படி கேட்டா தப்பா நினைக்க மாட்டாங்க. அடியாளம் தெரியுமா மேலாளம் தெரியுமான்னு அடையாளம் தெரியும். அவரே மிரண்டு போய்க்கிறாங்க. அவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் பயம் காட்டு. ஓஹோ, நீ மலையா மாறினா பத்மாசுரம் மலையா மாறினா? ஆமா, நான் புல்லா மாறினேன். அவன் வெள்ளாட மாறினான். நான் மரமா மாறினேன். அவன் ரம்பமா மாறினான். அப்போ உன்னை கொல்றதுக்காக தான் இந்த ஹரிநாராயணே வேஷத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இதுல என்ன சந்தேகம்? அவனை எப்படி கொன்னன் தெரியுமா? அவனை கொண்டு இது யார் நம்புறது? எரிஞ்சிட்டு இருக்கிறானே. அப்படியா? ஆமா, வாமச்சான். நான் வர்றேன். ஆனா அவனை எப்படி கொன்ன அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொல்லு பார்க்கலாம். ஐயா, ஏன் அப்படியே? அவனை கொன்னவா என்ன நீ பாக்கணும். கொன்னவனா திக்கி திக்கி பேசுவான். அவன்ல அவனை கொன்னவனா நீ பாக்கணும். கீழே இருக்கு. நம்பி வரலாமா? நீ நாம்பி பாரு எப்படி இருக்குன்னு. உசிர போயிரு தலையடி. எந்த நேரத்துல என்ன ஐடியா கொடுத்துட்டு இருக்கிற? அவரே மிரண்டு போய்கிறாரு. நாம்பி பாருங்க. தெரியாதவங்க நீ தெரிஞ்சு காட்டி. ஓ அப்பா, நீ பாப்பா. ஏன்னா பசி நேரத்துல என்ன ஐடியா கொடுக்குறானே. நான் நம்பி வரலாமா? மச்சான், அங்க பாருங்க இடம். எதுவுமே பண்ண மாட்டேன். வா பக்கத்துல வா சாமி. நாம்பி பாரு சாமி. இது எனக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கியா நீ? உன்னை ஆமா, நீ எப்படி நீங்க என்ன கூப்பிட்டீங்கல்ல? நீங்க ஹரிநாராயணா பத்மாசுரனால எனக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் உடனே வந்து பத்மாசுரனை சம்ஸ்காரம் செய்து விட்டு உங்களை நான் கீழே இறக்கினேன். நீங்க கொண்டுட்டீங்களா? பத்தி எரிஞ்சிட்டான். நீ எப்படி வர கொடுத்த? யார் தலைமையில கை வைத்தாலும் அவர்கள் மரணமாக. அப்படின்னு அவன் தலைமையில அவன் கையை வச்சுக்கிட்டான். இது எப்படி மாமா நம்ப முடியும்? அவனுக்கு என்ன அப்படி ஒரு அவன் அப்படி செய்யறான்? அவன் எவ்வளவு ஒரு அறிவோடு இருந்து வந்து வர காட்டா அவன் போய் அப்படி செய்வானா? இப்போ ஐவேளாங்காய்னா என்ன? இதை கூத்து பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல. சிவன் போய் ஐவேளாங்காயில போய் ஒண்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் கதை. ஆனா ஐவேளாங்காய்னா என்ன? சொல்லுங்க. இந்த உத்தராச காய்க்கு பேர் தான் ஐவேளாங்காய். இந்த உத்தராச காய் இதுக்குள்ள ஒரு துவாரம் இருக்குது. அதுக்குள்ள போய் சிவன் ஒண்டிக்கிட்டார். இந்த உத்தராச முருக பக்தர்கள் இல்ல சிவ பக்தர்கள் எதுக்கு களத்துல அணியுது? எதுக்காக இந்த உத்தராசத்தை போடுறது அப்படின்னா, சிவனையே உயிர் காத்த காய் இது. நம்ம கழுத்துல போட்டிருந்தா இந்த உயிர் பயமே வராது. யார் ஒரு
அணுகாது. சரி ஒரு தீய சக்திகள் வந்து நம்மள அணுகாது. சரி. ஒரு பாம்பு வந்து கடிக்காது, ஆ. ஒரு தேள் வந்து கொத்தாது, ஆ. ஒரு பூரா வந்து கடிக்காது, ஆ. விஷசித்துகளே நம்ம கூட வராது. சரி இந்த ஐவேலாங்காய் கையில கழுத்துல இருக்கிற வரைக்கும் இதுக்காகத்தான் இந்த உத்தராசத்தை போடுறது. சரி இந்த ஐவேலாங்காய்க்குள்ள நீ உள்ள இருக்கும்போது நான் இந்த உருவத்திலேயே பார்த்தேன். எப்படி மாமா அவரை கொன்னீங்க? அன்று தேவர் ஒருபுறமும் அசுரர்களும் மறுபுறமும் நின்று சரி நான் படுத்திருக்கிற பால் கடலை அப்படியே கடைஞ்சமில்ல. பார்க்கறத கிடைந்தா அப்போ அமிர்தம் வந்தது. ஆமா அந்த அமிர்தத்தை கடைஞ்சவங்க சூரர் ஒரு பக்கம் ஒரு பந்தி, ஆமா அரக்கர் ஒரு பக்கம் ஒரு பந்தி, ஆமா. இரண்டு பந்தியில அமிர்தம் இல்ல. ஆமா அப்போ ராகு கேது, ராகுங்கிறவன் சூரியனுடைய பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டான். சரி கேதுங்கிறவன் சந்திரனுடைய பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டான். சரி ஏன்னா இந்த அமிர்தத்தை அரக்கர் சாப்பிட்டா எப்பவுமே சாவு இருக்காது. ஆமா அதுலயும் பாம்பு இனத்துல இருக்கிறவங்க எப்பவுமே சாவ மாட்டான். அப்படின்னு இன்னைக்கு ஒரு பந்தி வைக்கிறோம். எல்லாரும் கேளுங்க, இது பொதுவான கருத்து. இலைய போட்ட உடனே பொரியல வச்சா பசியா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது ஒரு பொருள் கொண்டுட்டு வரதுக்குள்ள அந்த பொரியல் அள்ளி அள்ளி சாப்பிட்டு விடுவோம். ஆமா ரெண்டாவது பச்சி வைக்கிறாங்க, மறுபடியும் சோறு கொண்டு வரதுக்குள்ள அந்த பச்சி இருக்காது. சரி ஒன்னாவது அப்பளம் வைக்கிறோமா, அந்த குழம்பு கொண்டுட்டு வரதுக்குள்ள அந்த அப்பளத்தை நுணுக்கி சாப்பிட்டு விடுவோம். ஆமா அது நம்மளுடைய வேலை. சரி ஆனா தேவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. எல்லா இலையில வச்சு அதன் பிறகு கைக்கு தண்ணி கொடுப்பாங்க. அந்த கைக்கு தண்ணி கொடுத்து வந்த உடனே உட்காருவாங்க பந்தியில. உட்கார்ந்த உடனே ஒரு ஆளு முன்ன வேதம் சொல்லுவாரு. அப்போ வேதம் சொல்ற போது எல்லாரும் கண்ணை மூடி கும்பிடுவாங்க. சரி கும்பிட்டு அந்த போஜன மந்திரம்னு ஒண்ணு இருக்குது. அந்த போஜன மந்திரத்தை சொல்லி கையில தீர்த்தத்தை ஊத்தி அப்படி 3 தாரம் அந்த சோத்த வளம் வந்து கையில இருக்கிற சலத்தை அள்ளி குடிச்சிட்டு அதன் பிறகு அதுல ஒரு கையை அள்ளி இந்த உழைச்சாங்களே உழைப்பு நெல்ல பயிராக்கி பயிரை நெல்லாக்கி அத அன்னமாக்கி கொண்டு வந்து இறக்கி வச்சாங்க. எத்தனை பேருக்கு உழைப்பு இருக்குது, அத்தனை பேருக்கு நன்றிக்காக ஒரு புடிய சாதத்தை அள்ளி வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுறது வழக்கம். சரி இது வேதம் படிச்சவன் செய்யற வேலை. ஆனா இந்த ராகு கேது என்ன பண்ணா தெரியுமா? சூரியனுடைய பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சந்திரனுடைய பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நான் மோகினியா அவதாரம் எடுத்து சூரருக்கெல்லாம் மதுபானம், சரி தேவருக்கெல்லாம் அமிர்தம், அமிர்தத்தை அப்படியே ஊத்திட்டு வந்தேன். இந்த ராகு கேது இலையில ஊத்துன உடனே தடா புடான்னு எடுத்து சாப்பிடுறாங்க. போஜன மந்திரம் அவங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப சந்தேகம் வந்துருச்சு சந்திரனுக்கும் சூரியனுக்கும். சரி ஏப்பா அப்படியே நயன பாசியில சந்திரனும் சூரியனும் ஏங்கிட்ட அப்படியே நயன பாசியில பாருங்க அந்த ஆள் பாரு ஆளுக்கு முன்ன சாப்பிடுறான், வேற ஆள் ஆட்டுறது. பந்தியில வந்து நம்ம தேவர்கள் கிடையாது, இவன் பிராமண வடிவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அப்படி சாட காட்டினாங்க. உடனே நான் அந்த அமிர்தத்தை ஊத்திக்கிட்டு இருந்த கரண்டி அதுல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். ராகு தலை அப்படியே பிச்சுட்டு போயிருச்சு. அமிர்தம் சாப்பிட்டான்ல அப்படியே தலை 5 தலை நாகமா அப்படி வந்துருச்சு. ராகு பேர் உடம்பு இருக்கும், தலை பாம்பு தலை இருக்கும். அப்போ அந்த கேது அப்படி சாப்பிட்டால ஓங்கி ஒரு அடி அடிச்சு இடுப்பு மேல, இடுப்புல இருந்து களத்து மட்டும் மனித உடலா இருக்கும், இடுப்புக்கு கீழே பாம்பு உடலா இருக்கும். இந்த சூரிய சந்திரனால தானே நாம இந்த அமிர்தத்தை சாப்பிட முடியலன்னு வருஷத்துல ஒரு தாரம் சூரிய கிரானம் சந்திர கிரானம்னு வரும். இந்த பாம்பு பழி வாங்குது. அன்னைக்கு இடத்துல மோகினி அவதாரம், அதே அவதாரத்தை எடுத்துதான் அந்த பத்மாசுரனை நான் கொன்னேன். மோகினி அவதாரம் இது எப்படி மாமா நம்புறது? பாக்குறியா அந்த மோகினி அவதாரத்தை இப்ப எடுத்து காட்டுப்பாங்க. பாக்குறியா? பாக்குறேன். இப்ப பாரு மத்தாலகர உட்காந்து இப்ப எடுத்து காட்டு. ராஜா பாத்தீங்களா?
போக